அரசை எப்படி விமர்சிக்காரோ அதை விட மேல்படியாக மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன், ஏன்னா நான் நெசவாளருக்கு நன்மை செய்வேன், விவசாயிகள் நன்மை செய்வேன், மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்கிறார். ஓகே, என்ன செய்ய போகிறாரு, புதுமையாக புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்றும் வரவில்லை. எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அவரும் சொல்லலாம், சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குல்ல. ஆட்சி அமைப்பான்னு அவர் சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்னு சொல்கிறீங்களா? வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண என்ன சொன்னீங்க? வீக்கெண்டு நினச்சி நான் வீக்கெண்டு பாலிடிக்ஸ்ன்றது அது வித்தியாசமாக பாலிடிக்ஸ் பண்ண அவர் நினைக்கிறார். என்ன யுக்தி அவர் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். அது என்று எப்படி கொண்டு செல்ல போகிறார், என்னென்னா மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன. மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறோம், மக்களுக்கு வந்து எது வந்து தவறாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக சொல்லணும். இப்போ நீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறான்னு இவங்க எதுக்குறாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்குறாங்கன்னு இவங்க எதுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தா நீங்கள் வந்து அப்ளைங் செகண்ட் பிடில் டு டிஎம்கே மாதிரி தான் தெரியுது. இல்லை, நான் வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனசில் வரல. நான் வந்து பெரியார் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இது எல்லாரும் புரிந்தது தான். அந்த புரட்சியை வந்து ஏற்றுக்கொள்கிற நிலை அண்ணா இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் கூட்டம் 96 நான் கூட்டம் பார்த்துருக்கேன். அப்போ சோஷியல் மீடியா கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. 96 வந்த கூட்டத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு வேணால் தெரிவிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற வந்து சில காணொலி காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு போட்டு காண்பிக்க தயாராகின்றேன். மதுரையில் நான் கூட்டிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம். இதெல்லாம் கூட்டத்தை நான் வந்து காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் என்னவில்லை. நானும் வந்து 1996ஆம் ஆண்டு வந்து அரசியலுக்கு வரும்போது சூரிய வம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்டு நாட்டாமை என்று ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து தான் நான் வந்தேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு வரல. நானும் வந்து உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள் நான் நிறைய கூட்டங்கள் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. ஒரு பிரபலம் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும். அது எப்படி உங்கள் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுகிற நம்பிக்கை வரும்போது தான் நீங்கள் ஆட்சி பீடத்தில் அமர முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.